ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு மாசக்கணக்கா ஆகுது. இந்த தீபாவளிக்கு அடுத்தது நம்ம லாங் வீடியோவா போட்டுடலாம் அப்படின்ற ஐடியா தான். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நான் ஆல்ரெடி விஷ் பண்ணிட்டேன். இருந்தாலும் லாங் வீடியோ போடும்போது ஒரு விஷ் பண்ண ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான். என்னன்னா தீபாவளி அன்னைக்கு மார்னிங் எழுந்து சாமி கும்பிடலாம் தான் நினச்சோம். ஆனால் மார்னிங் கும்பிட முடியல. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் பிளான் போடுறது எல்லாமே உல்ட்டாவா போகுது. நான் ஒரு வழியில் போனால் அது என்ன வேறு திசையில் தான் கூட்டு போகுது. மார்னிங் சாமி கும்பிட முடியல. சரி, டைம் பார்த்தோம். அதுக்கேற்ற மாரி முன்னுக்கு பின்னாவே எனக்கு முரணாவே இருந்ததுனால, ஈவினிங்காவே நம்ம பூஜைய போட்டுருவோம் அப்படின்றதுக்காக நிதானமா தான் செஞ்சேன். அன்னைக்கு நாள் ரொம்ப மந்தமாவே போச்சு. இது மாரிலாம் தீபாவளி இருந்ததே கிடையாது. தீபாவளி மாதிரியே இல்ல. ஏதோ ஒரு நாள் மாரி போச்சு. பத்தாததுக்கு மழை வேற செம்ம மழை பெஞ்சதுனால, பசங்களும் வெடி வெடிக்க போல. பக்கத்துல இருக்க பசங்களும் வெடி வெடிக்கனால அந்த மைண்ட் செட்டே வரல. ஆல்ரெடி வேற மண்டை கோளாறு குடுத்துட்ருக்கு ஒரு 1 வீக்கா. பாரமா இருக்கு தலைவலி. இதில வேற பட்டாசு சும்மா டமால் டிமால் போடவும் மண்டையில வேற ஒரு ஒரு அடி சும்மா சுளின்னு சுளின்னு விழுந்துட்டே இருந்தது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது. தீபாவளினா பசங்க என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக அந்த பசங்கள திட்டுறதோ, இல்ல நம்மளே நம்மள திட்டிக்கிறதோ அது இருக்கக்கூடாது. அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு, நான் நிதானமா ஒரு 12 மணிக்கு மேல தான் வேலையே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு வீட்டெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு தொடச்சி எடுத்தேன். எப்பயுமே ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவருக்கு உடம்பு முடியாம இப்ப தான் நல்லா இருக்காரு. வேணாம், இவர மறுபடியும் வந்து நம்ம இந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானே தான் அன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சேன். அவர் செய்றேன்னு தான் சொன்னாரு. கூட ஹெல்ப் பண்றேன்னாரு. இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். நீங்க அமைதியா ஒரு இடமா உட்காருங்க. நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப நிதானமா கேஷுவலா தான் பண்ணேன். ஏன்னா 6 மணிக்கு தானே பூஜை பண்ண போறோம். அது வரைக்கும் என்ன இருக்கு நமக்கு. நான் இந்த வீடியோ பேசும்போது பின்னாடி வந்து கொஞ்சம் சவுண்டு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா பசங்க வீட்ல இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் டிவி பார்க்குறாங்க, ஒரு பக்கம் கதவு தட்டுறாங்க. அந்த சவுண்டு டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் குடுத்து தான் பேசுறேன். அது மேல ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தா அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு எல்லா வேலையும் கரெக்டாக பர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டு, நான் வந்து இந்த பூஜை ரூம் கபோர்ட மாத்தலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஐடியா பண்ணேன். அதனால முடியல. என்னால அத வந்து சேஞ்ச் ஓவரே பண்ண முடியல. சரி இருக்கட்டும், பழைய மாரியே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். குத்து விளக்குலாம் அழகா தேய்ச்சு, குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு, பூலாம் வச்சுட்டு பார்க்கும்போது அன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது. தீபாவளி இதுக்கெல்லாம் முக்கியமே நம்ம குத்து விளக்கு தான். குத்து விளக்குல அந்த லக்ஷ்மி இருக்காங்களா, குடிக்கொண்டு இருக்காங்களா, பார்க்குறதுக்கே அம்புட்டு அழகா இருப்பாங்க அவங்க. அன்னைக்கு வந்து அவ்வளோ அழகா எல்லாத்தையும் குங்குமம், மஞ்சள், எண்ணெய், திரி எல்லாம் போட்டுட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு பசங்கள்லாம் முன்னாடியே ரெடி ஆயிட்டாங்க. நான் வந்து பிரசாதம் வந்து வீட்ல நம்ம செஞ்சோம்ல பலகாரம்லாம், அந்த பலகாரம் மட்டும் தான் வச்சேன். இதுக்குன்னு தனியா போயிட்டு எதுவும் செய்யல. ஏன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். பலகாரம்னு ஏதாவது செஞ்சா சாப்பிடணும். இங்க யாரும் சாப்பிட மாட்றாங்க. அது வேஸ்ட்டா தான் போகுது. அதனால எதுவுமே செய்யல. இருக்கிற பலகாரமே போதும் அப்படின்ற மாரி தான் இருந்தேன். வாசல்ல மாக்கோலம் போட்டுட்டு, மாயிலை தோரணம்லாம் கட்டிட்டு, சாமிக்கு பூலாம் போட்டு, எல்லாத்தையும் பக்காவா ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா போய் நான் ரெடி ஆயிட்டு வந்தேன். என்னன்னா, தீபாவளிக்குன்னு எதுவுமே ஸ்பெஷலா எடுக்கல இந்த வாட்டி. என்னன்னா, எடுக்க வேண்டிய ஐடியா தான். என்னன்னா, அந்த டைம்ல தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது. தம்பிக்கு உடம்பு சரியில்லாம போனது. இதுக்கு நடுவுல பாப்பாவுக்கு மறுபடியும் ஸ்கின் அலர்ஜி வந்து, பாப்பா ஒரு 2 நாளா உடம்பு முடியாம போனது. இவ்வளோ நடக்கும்போது நமக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்ற எண்ணம் வராது. இந்த சாரீ நான் வரலட்சுமி விரதத்திலேயே காட்டியிருப்பேன். ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னு எடுத்தேன். அந்த சாரியே கட்டாம புதுசா இருந்துச்சு. எடுத்து தான் கட்டணும்னு இல்ல. நம்மகிட்ட என்ன இருக்கோ அத எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்ற மாரி அந்த சாரி இருந்துச்சு. அதே எடுத்து கட்டிக்கிட்டேன். அவருமே எடுத்துக்கல. பசங்களுக்கு மட்டும் முன்கூட்டியே எடுத்துட்டோம் நாங்க. எப்பயுமே வந்து தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்துருவோம் ட்ரெஸ் மட்டும். எங்க வீட்ல அம்மா வீட்டு சைட்லேருந்தும் பைசா குடுத்துருவாங்க. ஹஸ்பண்டும் கரெக்ட்டா குடுத்துருவாரு. இந்த 2 பைசாவும் என்கிட்ட பத்திரமா இருந்து பசங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். கடைசி நேரத்தில எங்களுக்கு பண்ணிப்போம். இந்த வாட்டி எங்களுக்கு பண்ண முடியல. பசங்களுக்கு மட்டும் முன்னாடியே பண்ணிட்டோம். பரவால்ல, பசங்களுக்கு பண்ண வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு, பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலா வந்து சுடிதார் எடுக்க சொன்னேன். மேடம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அந்த பேண்ட்டு பேரு கூட தெரியல. பெலாசோவோ ஏதோ பேண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சரியா தெரியல, எனக்கு அந்த பேண்ட்டு பேரு கூட. பொல பொலன்னு அந்த பேண்ட்டு, டீ ஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க மேடம். சார் வந்து அவரும் ஒரு விதமான பேண்ட்டு, ஷர்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. 2, 3 ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. அதனால எடுத்து வச்சுக்கிட்டோம். எனக்கு என்னன்னா நியூ இயருக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருவேன். நியூ இயருக்குன்னு போய் தனியாலாம் எடுத்துட்டு இருக்க மாட்டேன். இதுலேருந்து ஏதோ ட்ரெஸ் புதுசா எடுத்து வச்சுட்டு நியூ இயருக்கு போட்டு விட்டுருவேன் பசங்களுக்கு. ஆ அந்த பேண்ட் பேரு ஞாபகம் வந்துச்சு. பேகி பேண்ட் அது பேரு. பெலாசோன்ட்டேன், சாரி. பேகி பேண்ட் அந்த பேண்ட் பேரு. இப்பதான், இல்லன்னா நமக்கு மூளை இல்லாதவங்கன்னு நெனச்சுப்பாங்களா, அதனால முன்கூட்டியே அத வந்து சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பசங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு விளக்கேத்தலாம் பார்த்தா, மணி வந்து 6:20 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. ஹஸ்பண்டுமே அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பையன் ஒரு ஹெல்ப்பு. பாப்பா வந்து எப்பயும் போல விளக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த வாட்டி அந்த அம்மா குத்து விளக்கெல்லாம் ஏத்தல. நானே எல்லாமே ஏத்திட்டேன். அவங்க வந்து இந்த ஊதுவத்தி காட்டுறது, சாம்பிராணி காட்டுறது, இந்த வேலை எல்லாருமே பண்ணாங்க.
நான் அப்படியே வந்து இந்த பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, வீட்ல செஞ்சது வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்ம செஞ்ச முறுக்க தான் நான் ஆல்ரெடி ஷார்ட்ல போட்டிருப்பேனே பார்த்துருப்பீங்களே! அந்த முறுக்கு அம்மா அதிரசம் குடுத்து விட்டுட்டாங்க. அதிரசம், தட்ட, குலோப் ஜாமுன் நான் போன வருஷம் வீடியோல கூட போட்டிருப்பேன். எங்களுக்கு வந்து கடையில குலோப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்டா பிடிக்காது. நான் செய்ற குலோப் ஜாமுன் தான் எனக்கும் பிடிக்கும், என் பசங்களுக்கும் பிடிக்கும் குலோப் ஜாமுனு. குலோப் ஜாமுன் இது இல்லாம கடையிலயும் ஸ்வீட் எப்பயுமே வாங்குவோம். ஸ்வீட்டு, மிச்சர்லாம் வாங்குவோம். அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வருஷம் வருஷம் எப்பயும் புது காசு வைப்போம் சாமிக்குன்னு. லக்ஷ்மிக்கு அந்த காசை நான் தான் எடுத்துப்பேன் சாமிக்கு வச்சாலும். அதனால அது வைக்கும்போது ஒரு சந்தோஷம். இந்த காசு நமக்கு தானே வரப்போகுதுன்ற மாரி. அதேமாரி புது காசு வாங்கிட்டு வந்தார். அது லக்ஷ்மி அம்மா கிட்ட வச்சேன். அதேமாரி லக்ஷ்மி சிலைக்கிட்ட வந்து சில்வர் காயின் வச்சிருப்பேன் நான் வந்து. இந்த வாட்டி சில்வர் விளக்கு வாங்கலான்னு பார்த்தேன். அது தடப்பட்டு போச்சு. ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அதையுமே. ஆனா, இருக்கிறத வச்சு நிம்மதியா சாமி கும்பிடுறது, அதோட சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம். அத அனுபவிக்கிறதுக்குமே ஒரு மனசு வேணும். அந்த மனசு நம்மகிட்ட நிறையவே இருக்கு. அது வரைக்கும் பரவால்ல. இதெல்லாம் சாமிக்கிட்ட வச்சுட்டு, வாங்கிட்டு வந்த பழம் அதெல்லாம் வச்சுட்டு, சாமிக்கு விளக்கு ஏத்திட்டு கரெக்ட்டா ஒரு 6:00லேருந்து 6:45 இருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா சாமி கும்பிட்டு முடிச்சோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தான் உக்காந்தோம். அன்னைக்கு வேற மழை விட்டு விட்டு பெஞ்சனால எங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு, "சீக்கிரமா பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சிருங்கன்னாரு." ஆனா ஆல்ரெடி நான் மதியமே சமைக்கல. நம்ம சமைக்க போகணும் இல்லையா? அதனால நான் சொன்னேன், "நீங்க பட்டாசு வெடிச்சுட்டே இருங்க. நான் சமைச்சு வச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அன்னைக்கு வச்சுட்டே இருந்தேன். நான்வெஜ்லாம் எடுக்கல. நான் சண்டே ஒரு நாள் மட்டும் தான் நான்வெஜ் பண்ணேன். இதோட நான் தான் சொல்லிட்டேன்ல சஷ்டி முடிஞ்சா தான் நமக்குன்னு சொன்னதுனால, நான்வெஜ்லாம் இல்லாம வெஜிடேரியன் மட்டும் சமைச்சு வச்சுட்டு கீழ போனோம். கீழ போனா எல்லாருமே வெடிச்சு முடிச்சுட்டு இருந்தாங்க. என்னோட பசங்க மட்டும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நான் வரணுன்றதுக்காக. நான் வந்து பட்டாசுலாம் வெடிக்க மாட்டேன். ஏன்னா, எங்க அப்பா வந்து சின்ன வயசுல ஒரு விஷயம் சொல்லிக் குடுத்ததுன்னா, உங்களுக்கு எல்லாமே வாங்கி தருவேன் நான். சாப்பிட்ற ஸ்வீட் வாங்கி தரேன், நல்ல ட்ரெஸ் வாங்கி தரேன், எல்லாமே பண்ணுவேன். உங்களுக்கு எது கேட்டாலும் செய்வேன். பட்டாசு வாங்கி தர மாட்டேன். அத கரியாக்குறதுக்கு நான் காசு செலவு பண்ண மாட்டேன்னு அப்பா சொல்லுவாரு. ஆனா, அந்த டைம்ல எங்களுக்கு பட்டாசு பிடிக்கும். அந்த டைம்ல நாங்க வெடிக்க மாட்டோம் பட்டாசு. ஏன்னா, அப்பா வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டால, பட்டாசு வெடிக்காதனால, அந்த பட்டாசு மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சு எனக்கு வந்து. எப்பயுமே பட்டாசு நான் வெடிக்க மாட்டேன். ஆனா, பசங்களுக்கு நாங்க எப்பயுமே பட்டாசு வாங்கி குடுத்துருவோம். அதுல எந்த வந்து குறையும் வைக்க மாட்டோம் நாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு செலிப்ரேஷனா அது தீபாவளி. அடுத்தது வந்து நியூ இயர். இது 2மே ரொம்ப பிடிக்கும். தீபாவளியும், நியூ இயரும் ரொம்ப எதிர்பார்ப்பேன். சின்ன வயசுல தீபாவளிலாம் முடிஞ்சிருச்சுன்னா, "ஐய்யய்யோ! என்னடா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. எப்போ வரும் அடுத்த வாட்டி?" அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வயசு வரைக்குமே அது இந்த ஒரு தாட் மட்டும் மாறல. அதேமாரி நியூ இயரும். நியூ இயரும் ரொம்ப எதிர்பார்ப்பேன் நான் வந்து. இது 2மே அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே என் மூளைக்குள்ள அது ஒரு செலிப்ரேஷனாவே மாறிடுச்சு. மத்தபடி இந்த பொங்கலு இதெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்ப வந்து சாமி கும்பிட்றதுனால, சாமி கும்பிட்ற நாள் எதிர்பார்க்குறோம். இப்ப எப்படி இந்த கந்த சஷ்டி விரதம்லாம் ரொம்ப முக்கியம். வரலட்சுமி விரதம்லாம் ரொம்ப முக்கியம். அந்த மாரி சில விஷயம்லாம் மைண்டுக்குள்ள எப்பயுமே ஊறியிருக்கும். எப்போ வரும்? அப்படின்ற ஐடியால தான் இருக்கும் நமக்கு. அப்புறம் கீழ போனா பாப்பாவுக்கு வந்து வெடின்னா பயம். பாப்பா வெடிக்க மாட்டா. சின்ன வயசுலேருந்தே வெடிக்க மாட்டா குழந்த. மத்தாப்பு கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொளுத்த மாட்டா. இப்ப தான் ஒரு 4 வருஷமா இந்த மத்தாப்பு, இந்த ஜாட்டி இதெல்லாம் கூட கொளுத்துறா. முன்னலாம் அதையே கொளுத்த மாட்டா. வரவே மாட்டா அவ. இப்ப அதனால அவளுக்கு அது மட்டும் தான். இந்த வெடிலாம் தம்பி தான் இஷ்டத்துக்கு போட்டு தாக்குவாரு. என்னன்னா, அந்த மத்தாப்ப போயிட்டு அந்த புஸ்வான்ல வைக்கிறதுக்கே பயப்படுறா. அவத்துக்கே இன்னும் பயப்படுறா. அதுக்கு தான் திட்டினேன். "நீங்கலாம் எதுக்கு பட்டாசு வெடிக்க வர? ஒண்ணு என்ன மாரி ஓரம் உட்காந்துருந்தாலும் கேட்க மாட்ற." இந்த 7G படத்துல வர மாரி தான். ஆடவும் தெரியல, உட்காரனாலும் உட்கார மாட்டேன்ற அப்படின்ற மாரி தான் இருக்கும் எங்க கதை வந்து. அதுக்கப்புறமா அவங்க அப்பா சொன்னாரு, "இல்ல, இல்ல கொஞ்சம் கொஞ்சமாவது பாப்பா பண்ணட்டும். அப்படிலாம் விட்டுற முடியாதுன்னு" சொல்லிட்டு, பாப்பா போயிட்டு அதெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தா. தம்பி தனியா வந்து வெடிலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நான் போல. எல்லாமே அப்பா, பசங்க இவங்கலாம் முடிவு பண்ணி பட்டாசு வாங்கி அவங்களா வெடிச்சது. எப்பயுமே வந்து நான் வந்து பட்டாசுக்குன்னு காசு கட்டி வச்சிருப்பேன். இந்த வருஷம் கட்டல. இல்லன்னா தம்பி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அதுவும் இந்த வருஷம் நான் வேணான்னு சொல்லிட்டேன். பசங்க வேணான்னு சொன்னாங்கன்னு வேணான்ட்டேன். அப்புறம் பார்த்தா கடைசி நேரத்தில பட்டாசு கேட்குறாங்க. நான் என்ன பண்றது? தீபாவளியே எங்களுக்கு வந்து இந்த 2015ல இருந்து 2022 வரைக்குமே தீபாவளி ஏன்டா வருது? பொங்கல் ஏன்டா வருதுன்ற மாரிலாம் இருந்தது. ஏன்னா கஷ்டத்துக்கு நடுவுல செலிப்ரேஷன் வரும்போது பசங்க வந்து பட்டாசு கேட்பாங்க, பசங்க ட்ரெஸ் கேட்பாங்க. இதுக்குமே இப்ப நம்ம கஷ்டப்படுறோமேன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. என்னன்னா நல்லா இருந்துட்டு நடுவுல சின்ன இந்த சரிவு வந்துருச்சு. ஒரு வந்து பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆனதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் வந்து அத தாண்டி வரும்போது பசங்களுக்கு என்ன தேவையோ அத பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா பண்ணி குடுக்கணும். ஆனா அதோட காசோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும். ஒரு ஒரு பொருள் வாங்கி தரும்போது, எந்த பொருள் எப்படி வந்தது? ஏது வந்தது? இந்த காசு எப்படி வாங்கி தரோம்? இத எப்படி மெயின்டெயின் பண்ணணுன்றத சொல்லிக் குடுத்து தான் வளர்க்குறோம். காசுக்கு மட்டும்
பார்த்து பார்த்து தான் நான் செலவு பண்ணுவேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் அந்த மாதிரி. அதே மாரி என் பசங்களுக்கு நெறைய விஷயத்த சொல்லிக் குடுத்து தான் வளர்ப்பேன். யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கலாம் வந்து ஜாலியா தான் தீபாவளி கொண்டாடிட்டுருக்காங்க. என் மைண்ட்ல தான் இந்த பட்டாசுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி ஓடிட்டுருந்தது. இது வந்து யோசிக்கக்கூடாது. இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா என் மைண்டு போயிடுது அந்த இடத்துல. அன்னைக்கு வந்து தீபாவளி வந்து ரொம்ப சிம்பிளா, ஆனா வந்து ரொம்ப மனநிறைவோட போச்சு. ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா எங்க வாழ்க்கையில இருக்கு. அடுத்த வருஷம் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்த்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கோம். அது நடந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்க போறதில்ல. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.